கடந்த மார்ச் 15ஆம் தேதி தைப்பிங் இந்திய வாலிபர் சங்க மண்டபத்தில் மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை தைப்பிங் பகுதி மக்களிடையே நல்லுறவை வளர்க்கவும் சமூக பிணைப்பை வலுப்படுத்தவும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி, மலேசிய இந்தியன் பீப்பிள் பார்ட்டி MIPP தைப்பிங் பிரிவு மற்றும் பேரா மாநில பிரிவு MIPP ஆகியவை இணைந்து நடத்திய சிறப்பு நல உதவி திட்ட நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இம்மாபெரும் நிகழ்வை கலைமாமணி பாடகி திருமதி பரமேஸ்வரி அர்ஜுனன் அவர்களின் தலைமையில் MIPP தைப்பிங் பிரிவு மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தியது. இந்நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற சாதனை சுடர் மாமணி மாஸ்டர் உகான் தருண் சுகுமார் அவர்களின் வழிகாட்டலில் MIPP இளைஞர் அணியினர் ஒலி அமைப்பாகவும் மற்றும் இதர நிர்வாக பணிகளையும் முன்னின்று மிக சிறப்பாக செய்து கொடுத்தனர். இளைஞர்களின் இந்த அர்ப்பணிப்பு நிகழ்விற்கு பெரும் பலமாக அமைந்தது. நிகழ்வில் ஒரு அங்கமாக ஷைனி ஸ்டார்ஸ் குழுவினரின் மனதை கவரும் சிறப்பு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களையும் பொதுமக்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் அமைந்த இந்த நடனம் விழாவிற்கு மெருகூட்டியது. நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக குழந்தைகளிடமும் இளைஞர்களிடமும் உள்ள கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் 5 வெவ்வேறு பிரிவுகளில் வர்ணம் தீட்டும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கலைமாமணி பாடகி திருமதி பரமேஸ்வரி அர்ஜுனன் அவர்கள் முன்னின்று இப்போட்டிகளை மேற்பார்வையிட்டார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்தவர்கள் MIPP தேசிய தலைவர் திரு SP புனிதன், MIPP பேரா மாநில குழு தலைவர் டத்தோ IRP சத்யபாலா PBM, MIPP தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் மற்றும் தேசிய தகவல் தொடர்பு தலைவர் திரு ஜஸ்டின் பிரபாகரன், கமுன்டிங் சட்டமன்ற உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி செல்வி ஷர்மிளா, இவர் கமுன்டிங் சட்டமன்ற உறுப்பினர் YB முகமது ஃபக்ருடின் அவர்களின் சிறப்பு அதிகாரி, தைப்பிங் DHPP தலைவர், மலேசிய DHPP தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் மலேசிய தேசிய ஒற்றுமை குழுவின் செயற்குழு உறுப்பினர், MIPP பேரா மாநில இளைஞர் பிரிவு தலைவர் சாதனை சுடர் மாமணி மாஸ்டர் உகான் தருண் சுகுமார் அவர்கள். இந்நிகழ்வு எந்த ஒரு தடையுமின்றி மிக சிறப்பான முறையில் நடைபெற MIPP பாடாங்கரங்காஸ் பிரிவு தலைவர் திரு தாமோதரன் முனியாண்டி மற்றும் MIPP பாடாங்கரங்காஸ் பிரிவு துணைத் தலைவர் திரு விக்னேஸ்வரன் ராஜன் ஆகியோர் நிதி உதவி வழங்கி ஆதரவளித்தனர். இவர்களின் சமூக பற்று நிகழ்வின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக அமைந்தது. நிகழ்வில் திரு SP புனிதன், சாதனை சுடர் மாமணி மாஸ்டர் உகான் தருண் சுகுமார் மற்றும் கலைமாமணி திருமதி பரமேஸ்வரி அர்ஜுனன் ஆகியோர் ஆற்றிய ஊக்கமிகு உரைகள் தைப்பிங் வட்டார மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. குறிப்பாக கலைமாமணி பாடகி திருமதி பரமேஸ்வரி அர்ஜுனன் அவர்கள் தைப்பிங் மக்களின் நலன் காக்க MIPP அமைப்பு மேற்கொள்ளும் அடுத்தடுத்த ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்து உணர்வு பூர்வமாக பேசினார். இந்நிகழ்வில் சிகரமாக மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் என்ற திட்டத்தில் தைப்பிங் பகுதியில் உள்ள 7 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 40 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் எவ்வித தடையுமின்றி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் திருமதி பரமேஸ்வரி அர்ஜுனன் வழிகாட்டலில் இந்த உதவி வழங்கப்பட்டது. பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் இப்பகுதியை சேர்ந்த 10 B40 குடும்பங்களுக்கு வாழ்வாதார நிதியுதவிகள் நேரடியாக வழங்கப்பட்டன. தைப்பிங் வாழ் மக்களுக்கு இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே கலைமாமணி பாடகி திருமதி பரமேஸ்வரி அர்ஜுனன் அவர்களின் நீண்ட கால ஆசையாகும். அவரது அந்த பொதுநல எண்ணம் இன்று MIPP அமைப்பின் வழியாக நிறைவாகியுள்ளது. MIPP மக்கள் பணி பாசுரம் கரங்கள் கோர்ப்போம், கலக்கம் நீக்குவோம், களத்தில் நின்று கண்ணீர் துடைப்போம், கல்வி ஒளியால் ஏணி அமைப்போம், கவலை தீர்க்கும் தோழனாய் இருப்போம், மக்களுக்காக மக்களுடன். மலேசிய இந்திய மக்கள் கட்சி, மலேசியன் இந்தியன் பீப்பிள் பார்ட்டி MIPP என கூறி விடை பெறுகிறேன். நான் ஜஸ்வினி செல்வம். நன்றி.